தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலை மீண்டும் தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அண்ணாமலை மீண்டும் தலைவராகின்றார். தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. இவர் கர்நாடக மாநில IPS அதிகாரியாக பணியாற்றியவர். அரசியல் பால் ஈர்க்கப்பட்டு மோடியின் மீது தாக்கம் கொண்டு அவர் தன்னுடைய IPS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக பாஜகவில் சேர்ந்தார். உடனடியாக மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின்பாக தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜகவை தமிழகத்தில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியவர் அண்ணாமலை. அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவுக்கு என்று ஒரு தனி அடையாளம் இருந்தது. பாஜக வளர்ச்சி பெற்றது. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டாலும் கூட 20% வாக்குகளை பாஜக பெற்றது. அதற்கு காரணம் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு, தீவிர பிரச்சாரம், மக்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்திய அவருடைய பேச்சு, இதுதான் காரணம். ஆனால் அண்ணாமலை ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரான பிறகு பாஜக தமிழகத்தில் காணாமல் போய்விட்டது என்றுதான் சொல்லலாம். தற்பொழுது தமிழகத்தில் பாஜக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்று சொன்னால் பாஜக தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரனுக்கு செய்தியாளர்களை சந்தித்து ஒரு நேர்காணல் வழங்கவோ அல்லது பொது பிரச்சனைகள் சம்பந்தமாக விளக்கமாக பேசவோ தெரியவில்லை. அவருடைய பேச்சு பாஜக தொண்டர்களுக்கே பிடிக்கவில்லை. அவருடைய பேச்சு பொதுமக்கள் மத்தியில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த பொழுது திமுக அரசை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் திமுக அரசை தற்போது எதிர்ப்பதில் மென்மையான போக்கை நயினார் நாகேந்திரன் மேற்கொள்கிறார். நயினார் நாகேந்திரன் செயல்பாடுகள் பாஜக தொண்டர்களுக்கு பிடிக்கவில்லை. பாஜகவின் வளர்ச்சி அதால பாதாளத்திற்கு சென்று விட்டது. பாஜக தேய்பிரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜக தேர்தலை சந்தித்தால் பாஜகவுக்கு படுதோல்வி அடையும். ஆகவே மீண்டும் அண்ணாமலையை தலைவராக்க வேண்டும் என்ற கோஷம் எழுந்துள்ளது. அண்ணாமலை சற்று அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறார். பாஜக மேலிடம் அண்ணாமலையை மீண்டும் தலைவராக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது. வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நயினார் நாகேந்திரன் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார். அண்ணாமலை பாஜக தலைவராக பொறுப்பேற்பார் என்றும், அண்ணாமலை தலைமையில் தமிழக சட்டசபை தேர்தலை பாஜக சந்திக்கும் என்றும் பாஜகவினர் கூறுகின்றனர். அண்ணாமலைக்கு உள்ள செல்வாக்கு நயினார் நாகேந்திரனுக்கு கிடையாது. அண்ணாமலைக்கு உள்ள அரசியல் பேச்சு, அரசியல் அறிவு நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.